ஹாய் செல்ல பிள்ளைங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருங்க, சரிங்களா? சில விஷயம் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு உங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணாது இருக்காதீங்க, சரிங்களா? அது உங்களோட விருப்பம். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க முடிவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு எல்லார வீட்லயும் ஓட்டை இருக்குங்க, எல்லார வீட்ல வாசப்படி இருக்கு, எல்லார் வீட்லயும் தோசை ஊத்துனா ஓட்டத்தான் வரும், சரிங்களா? அந்த ஓட்டையே அவங்களால மூட முடியாது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை கை காமிச்சு பேசுறதுக்காக அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் இங்க செய்யுங்க, சரிங்களா? மற்றதெல்லாம் இப்படி தூக்கி போடுங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்ன நண்பர்களே, சரிங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. கரெக்டா இருந்தா மட்டும் என் வீடியோ பாருங்க, கரெக்டா இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க, சரிங்களா? நான் யாருக்கோசரம் வாழ்ற தெரியுமா? நைட்டா பகலாம் கஷ்டப்படுறேன். யாருக்காக? என் 3 குழந்தைகளை வளர்க்கறதுக்காக. அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டவங்க எல்லாம் 1000 பேசினா அதெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சுக்கின்னு ஃபீல் பண்றவன் நான் கிடையாது. கவிதாவை ஒரு தனி கேரக்டருங்க. நீங்க என்னன்னா சொல்லுங்க. அப்பத்துல இருந்து இப்பத்து வரையும் யாரோட காசுக்கோ யாரோட உழைப்புக்கோ எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு கடவுள்கிட்ட வேண்டது கை கால் நல்லா செஞ்சு கொடு. என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். நான் தான் படிக்கலனாலும் என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு கடவுள்கிட்ட